ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம்? அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழ் பாடத்தில் அலகு 1ல் நாம் நினைவில் அப்படிங்கிற முதல்ல இருக்கிறத பார்க்க போகிறோம். முதல் சாப்டரை வந்து பார்க்க போகிறோம். ஸோ இதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, 2 பேர் இருக்காங்க. அவங்கள பற்றி சொல்கிறாங்க. என் பெயர் அப்படின்னு சொல்லிட்டு, உங்கள் பேரை நீங்கள் எப்படி சொல்லுவீங்க? உங்களை பற்றி நீங்கள் வந்து ஒருத்தவங்களுக்கு வந்து அறிமுகப்படுத்துறீங்க, இன்ட்ரடியூஸ் பண்ணுறீங்கன்னா எப்படி சொல்லுவீங்க? உங்கள் பேர் என்ன? இப்போ நீங்கள் எப்படி சொல்லுவீங்க? இப்போ கபிலன் அப்படின்னா உங்கள் பேர் கபிலன் அப்படின்னு சொல்லுவீங்க. கபிலன். எனக்கு பிடித்தவரின் பேர் உங்கள் ஃப்ரெண்டாக இருக்கலாம், உங்கள் அம்மாவாக இருக்கலாம், யாராக வேணாலும் இருக்கலாம். சரியா? எனக்கு பிடித்தவரின் பெயர் நான் வந்து மாலா அப்படின்னு எழுதுகிறேன். உங்களுக்கு பிடிச்சவங்க பேர் எழுதிக்கோங்க. எனக்கு பிடித்த விளையாட்டு, உங்களுக்கு என்ன விளையாட்டு பிடிக்கும்? நான் வந்து கிரிக்கெட் அப்படின்னு எழுதுகிறேன். ஓகேவா? வந்து கிரிக்கெட்டுன்னு எழுதியிருக்கேன். ஸோ நெக்ஸ்ட்டு இதே மாதிரி என் வகுப்பில் எனக்கு பிடித்தது, நான் விரும்பி செய்வது, வகுப்பில் மாற்ற விரும்புவது, நான் கற்றுக்கொள்ள விரும்புவது. ஸோ இதெல்லாம் நீங்கள் எழுதுங்க. சரியா? உங்கள் வகுப்பில் உங்களுக்கு என்ன பிடிக்கும், உங்கள் வகுப்பில் அப்படின்றத நீங்கள் எழுதுங்க. ஓகேவா? உங்களுக்கு என்ன கிளாஸ் பிடிக்குமா? இப்போ வந்து கணித பாடம் பிடிக்குமா, தமிழ் பாடம் பிடிக்குமா, என்ன பிடிக்குமோ, இல்லை வந்து உங்களுக்கு ஒரு ஃப்ரெண்டை பிடிக்குமா, எதை பிடிக்குமோ நீங்கள் அதை எழுதுங்க. நெக்ஸ்ட்டு உங்கள் வகுப்பில் மாற்ற விரும்புவது, நீங்கள் எதையாச்சும் மாற்ற விரும்புகிறீங்களா உங்கள் வகுப்பில்? இப்போ இந்த போர்டு நல்லா இல்லை, இன்னும் நல்லா சூப்பரான போர்டு கொண்டு வரலாம், அந்த மாதிரி. இல்லை ஒரு ஃபேன் மாற்றணும், ஸோ எதாவது ஒன்று மாற்றணும்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னா அதை நீங்கள் எழுதலாம். நெக்ஸ்ட்டு நான் விரும்பி செய்வது, உங்களுக்கு விருப்பமாக நீங்கள் என்ன செய்வீங்க? நான் படம் வரைவேன். ஸோ அந்த மாதிரி கூட நீங்கள் எழுதலாம். நான் ட்ராயிங் பண்ணுவேன்ல, அதை தான் நான் படம் வரைவேன் அப்படின்னு சொல்கிறேன். நான் கற்றுக்கொள்ள விரும்புவது, நீங்கள் புதுசாக எதை கற்றுக்கலான்னு ஆசைப்பட்றீங்க? நீங்கள் வந்து ஒரு பாட்டு கிளாஸ் போகணும் அப்படின்னு ஆசைப்பட்றீங்களா? இல்லை நடன வகுப்பு போகணுன்னு ஆசைப்பட்றீங்களா? ஸோ அது மாதிரி எது வேணாலும் நீங்கள் எழுதிக்கலாம் இந்த இடத்துல. ஓகே, நெக்ஸ்ட் அடுத்தது, இன்று எனது உணர்வு, உங்களுடைய உணர்வு எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்குறாங்க. இங்கே ரியாக்ஷன், சந்தோஷமாக இருந்தால் அதை வந்து மகிழ்ச்சி அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? ஸோ அதே மாதிரி ஆச்சரியப்படுறீங்க அப்படின்னா வியப்பு, அப்படி சேடாக இருக்கீங்க அப்படின்னா வருத்தம், அழுகுறீங்கன்னா அழுகை, பயப்படுறீங்கன்னா அது பேர் அச்சம்னு சொல்லுவாங்க. இன்றைக்கி நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? இன்றைக்கி நான் மகிழ்ச்சியாக ஃபீல் பண்ணுறேன். ஓகே, நெக்ஸ்ட் அடுத்தது, எனக்கு பிடிக்கும், ஏனெனில் நான், உங்களை வந்து உங்களுக்கே பிடிக்கும், ஏன்னா நீங்கள் இந்த இதில் என்னெல்லாம் பண்ணியிருக்கீங்கன்னு கேட்குறாங்க. நான் வந்து எல்லாரு கூடயும் நல்லா பழகுவேன், நன்கு பழகுவேன். சரியா? இது எனக்கு நான் வந்து டிக் பண்ணுறேன். உங்களுக்கு என்ன வருதோ அதை நீங்கள் டிக் பண்ணிக்கோங்க. நீங்கள் வந்து எல்லார்ட்டையும் பேச பயப்படுவீங்களா, நன்கு பழக மாட்டிங்கன்னா அதை டிக் பண்ணாதீங்க. சரியா? நான் நன்கு பழகுவேன், அதனால் நான் டிக் பண்ணுறேன். நன்றாக பேசுவேன், நானும் நன்றாக பேசுவேன். ஸோ அதனால் நான் டிக் பண்ணியிருக்கேன். என் உணர்வை சொல்வேன், ஸோ நான் என்ன நினைக்கிறேனோ அதை என்ன பண்ணுவேன், அடுத்தவங்களுக்கு சொல்லுவேன். பிறரோட உணர்வை நான் என்ன பண்ணுவேன், மதிப்பேன். ஸோ அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதை நான் கேட்டுப்பேன். நெக்ஸ்ட்டு உதவி செய்வேன், ஹெல்ப் பண்ணுவேன். நெக்ஸ்ட்டு நேரம் தவற மாட்டேன், கரெக்டான டைமுக்கு நான் போயிடுவேன். புதியதை தெரிந்து கொள்ள விரும்புவேன், புதுசாக ஏதாச்சும் சொல்கிறாங்கன்னா அதை நான் தெரிஞ்சுக்கல விரும்புவேன். நான் எல்லாமே பண்ணுவேன். உங்களுக்கு நீங்கள் என்னெல்லாம் பண்ணுறீங்களோ அதை நீங்கள் டிக் பண்ணிக்கோங்க. நான் தனித்துவம் உடையவர், என்னை போல் யாரும் இல்லை. ஸோ நான் வந்து டிஃப்ரெண்ட், என்ன மாதிரி யாருமே கிடையாது. இப்படிக்கு உங்களுடைய பேர் எழுதிக்கோங்க. இப்போது கபிலன் தானே இங்கே பேசிகிட்டு இருக்காங்க, கபிலனோட பேர். ஸோ கபிலன் அப்படின்னு நான் எழுதியிருக்கேன், உங்களுடைய சைனு. ஓகேவா? நெக்ஸ்ட் அடுத்தது, விண்ணில் வீடு கட்டலாம். இங்கே விண்ணில் வீடு கட்டலாம்னு சொல்லிட்டு இந்த இடத்துல ஒரு பாட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த விண்ணில் வீடு கட்டலாம் பாருங்கள். ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து எல்லாத்தையுமே என்ன பண்ணுங்கள், வானத்தில் இருக்கிற மாதிரி இமேஜின் பண்ணிக்கோங்க, நினச்சிக்கோங்க. ஓகேவா? விண்ணில் ஒரு வீடு கட்டி, ஸோ நம்ம என்ன பண்ணலாம், மேலேக்கு இந்த உலகத்துலேயே இல்லை மேலே இருக்கோம். ஸோ அங்கே ஒரு வீடு கட்டுறோம். ஓகேவா? விளையாடி மகிழலாம், அங்கே வீடு கட்டி என்ன பண்ணலாம், விளையாடலாம். விண்மீனை விளக்காக்கி வீடெல்லாம் வைக்கலாம், அந்த மேலே இருக்க இந்த ஸ்டார்ஸ் எல்லாம் என்ன பண்ணலாம், வீட்டுக்கு லைட்டாக வந்து மாட்டலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? வீட்டுக்கெல்லாம் என்ன பண்ணலாம், விளக்கு ஆக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு, வானவில்லில் தூளி கட்டி ஊஞ்சலாக்கி ஆடலாம். ஸோ வானவில் இருக்குல்ல, ஸோ இந்த வானவில், ஸோ இதில் என்ன பண்ணலாம், கயிறை வச்சு கட்டி ஊஞ்சல் கட்டி, இதுதான் தூளி. சரியா? தூளி கட்டி ஊஞ்சலாக்கி ஆடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு, மழை துளியை சேகரித்து மாலையாக மாற்றலாம். மழை துளிலாம் இருக்குல்ல,
அந்த மலைத்துளி எல்லாத்தையும் என்ன பண்ணலாம், சேர்த்து வச்சு இந்த பாரு மாலை வச்சிருக்காவ. ஸோ எல்லா ட்ராப்ஸ் எல்லாம் என்ன பண்ணலாம், மலைத்துளியில் இருக்க ட்ராப்ஸ் எல்லாம் சேர்த்து ஒரு மாலை மாதிரி ஆக்கியிருக்காங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு அதை வச்சு நம்ம விளையாடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு கதிரவனை கூட்டி வந்து கண்ணாமூச்சி ஆடலாம். கதிரவன் யாரு? கதிரவன்னா சூரியன். இந்த சூரியனை கூட்டிகிட்டு போய் சூரியன் கூட நம்ம கண்ணாமூச்சி விளையாட்டு விளையாடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. வெண்ணிலவு படகிலேறி விண்வெளியை சுற்றலாம். வெண்ணிலவு படகுனா என்ன, நமக்கு இந்த மூன் இப்படி 3 இருக்கும்ல, ஃபுல்லாக வரத்துக்கு முன்னாடி இப்படி தானே இருக்கும். ஸோ அந்த படகு ஷேப்பில் இருக்கும்ல. ஸோ இதை என்ன பண்ணுறாங்க, வெண்ணிலவை படகில் ஏறி, வெண்ணிலவு அப்படிங்கிற படகுல ஏறி நம்ம விண்வெளியெல்லாம் சுற்றி பார்க்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு மேகமெல்லாம் சேர்ந்தெடுத்து மெத்தையாக்கி தூங்கலாம். மேகத்தில் என்ன பண்ணலாம், மெத்தை மாதிரி ஆக்கி ஜாலியாக தூங்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. வேண்டுமெனில் விடுப்பெடுத்து பூமி வந்து பார்க்கலாம். நமக்கு இன்னைக்கு ஆட்சி தேவைப்பட்டுச்சுன்னா விண்வெளியிலேருந்து நம்ம லீவ் போட்டு பூமிக்கு வந்து பார்த்துக்கலாம், அது வரைக்கும் விண்வெளியிலே இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது எவ்வளோ அழகான விண்வெளியில் வீடு கட்டலாம் அப்படிங்கிற பாடலில் எவ்வளோ அழகாக சொல்கிறாங்க பாருங்கள். அழகாக எல்லாமே இருக்குது. உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் அடுத்தது பார்க்கலாம். ஸோ இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னா, பிடித்ததை வரைக. உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கோ இப்போ அதை நீங்கள் இங்கே வரைங்க. ஸோ எனக்கு வந்து அந்த வீடு தான் பிடிச்சிருக்கு. ஸோ அதனால் நான் அந்த வீடை வந்து நான் இந்த இடத்துல வரைகிறேன். நீங்கள் உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கோ அதை நீங்கள் வரைங்க. ஓகேவா? நெக்ஸ்ட்டு அடுத்தது பிடிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே என்ன பண்ணலாம், கவனத்தை குவித்து தாழ்பந்தை பிடிக்க வேண்டும். நம்ம என்ன பண்ணலாம், இந்த தாழ்பந்தை பிடிக்கணும்னா, இந்த பந்தை பிடிக்கணும்னா, கீழே விழுற பந்தை பிடிக்கணும்னா நமக்கு என்ன தேவைப்படும், அந்த இடத்துல கவனம் தேவைப்படும். கவனமாக அப்படியே பந்து வர்றதை நம்ம கையும் கரெக்டாக அந்த ஃபோக்கஸ் பண்ணி நம்ம பிடிக்கணும். நெக்ஸ்ட்டு பூக்களின் பேரை வட்டமிட்டு எழுதுக. இங்கே பூக்களோட பேர்கள் நிறைய இருக்குது. இங்கே அவங்க எழுதியிருக்காங்க பாருங்கள், இந்த மாதிரி வட்டம் போட்டு தாழம்பூன்னு எழுதியிருக்காங்க. இங்கே வந்து வட்டம் போட்டு அரளிப்பூன்னு எழுதியிருக்காங்க. அரளிங்கிறது ஒரு பூ, தாழம்பூ அப்படிங்கிறது ஒரு பூ. ஸோ இந்த மாதிரி நம்மளும் என்ன பண்ணோம், வட்டம் போட்டு எழுத சொல்லியிருக்காங்க. இங்கே பாருங்கள், தாழம் பூ அரளி எழுதியிருக்காங்க. அடுத்து நீங்கள் நல்லா பாருங்கள், இந்த இடத்துல ரோஜா இருக்கா. ஸோ இப்போ ரோஜா அதை நம்ம எழுதிக்கணும், ரோஜா. நெக்ஸ்ட் அடுத்தது என்ன பூ இருக்குது, இந்த இடத்துல மல்லிகை. என்ன இருக்கு, மல்லிகை. அடுத்தது என்ன இருக்கு, இப்படி பாருங்க, முல்லை. என்ன இருக்கு, முல்லை. அடுத்து என்ன பூ இருக்கு, அப்படியே தேடுங்க, சூரியகாந்தி. என்ன இருக்கு, சூரியகாந்தி. அல்லி. என்ன இருக்கு, அல்லி. அடுத்து என்ன இருக்கு, இங்கே எப்படி பாருங்க, சாமந்தி. சாமந்தி. ஸோ இதெல்லாம் நம்ம எழுதியிருக்கோம். சரியா? நெக்ஸ்ட் அடுத்தது வட்டமிடாத எழுத்துக்களை எடுத்து எழுதுக. முறைப்படுத்தி எழுதினால் கிடைக்கும் பூக்களின் நண்பர். ஸோ வட்டமிடாத எழுத்துலாம் என்னவோ அதை நம்ம எழுதி அதுலேருந்து நம்ம கண்டுபிடிக்கணுமா. ஸோ வட்டமிடாத எழுத்தெல்லாம் நம்ம எழுதலாம். ஃபஸ்ட்டு இப்போ ஃபஸ்ட் லைனில் வா. அடுத்தது என்ன இருக்குது, இதில் எல்லா லைனுமே முடிஞ்சிருச்சு. தேர்டு லைனில் பாருங்கள், 3வது வரிசையில் இன்னு, அதுக்கப்புறம் இத்து, அதுக்கப்புறம் பூ இருக்குது, அதுக்கப்புறம் தூ இருக்குது, அதுக்கப்புறம் இச்சு இருக்குது, சீ நா. ஸோ இதெல்லாம் நமக்கு இருக்குது. ஸோ இப்போ இதை வச்சு நம்ம என்ன பண்ணலாம், இதை வரிசைப்படுத்தினா பூக்களோட ஃப்ரெண்டு கிடைப்பாங்களாம். யார் அது அப்படின்னு பாருங்கள், நல்லா பாருங்கள், வண்ணத்து பூச்சி. ஸோ இதை வரிசைப்படுத்தினா நமக்கு என்ன கிடைக்கிது, இந்த டேஷில் எழுதுகிறேன், வ இன் ந இத்து வண்ணத்து இப்பூ இச்சி வனத்து பூச்சி. ஸோ வனத்து பூச்சிங்கிற நமக்கு அந்த வனத்து பூச்சியை தான் பூக்களின் நண்பர். ஸோ அது நமக்கு கிடைச்சிருக்கு. அதே மாதிரி 9 எழுத்து, இங்கேயும் 9 எழுத்து இருக்குது. ஸோ இதுலேருந்து நம்ம பூக்களின் நண்பன் வந்து கண்டுபிடிச்சிருக்கோம். ஸோ அடுத்தது பாருங்கள், தேவைப்படும் பொருட்களை உரிய இடத்தில் எடுத்து எழுதுக. ஸோ எதெல்லாம் தேவைப்படுதோ அதெல்லாம் நம்ம என்ன பண்ணோம், உரிய இடத்துல எடுத்து எழுதுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா? இப்போ இதை வந்து நம்ம கரெக்டாக எழுதலாம்.
இப்போ பாருங்கள் சர்க்கரை, இப்போ பழச்சாறு நம்ம ஜூஸ் செய்கிறதுக்கு சர்க்கரை தேவைப்படும். வேறு என்னெல்லாம் தேவைப்படும் அப்படின்னு நம்ம எழுதலாம். சரியா? சர்க்கரை தேவைப்படும். அடுத்தது வந்து நம்ம தர்பூசணி செய்கிறோன்னு வச்சுக்கோங்க. தர்பூசணி. அடுத்தது என்ன தேவைப்படும்? நமக்கு தண்ணீர் தேவைப்படும். ஜூஸ் செய்யப்பட நமக்கு தண்ணீர் தேவைப்படும். அடுத்தது என்ன தேவைப்படும்? இதெல்லாம் வெட்டுறதுக்கு நமக்கு கத்தி வேணும்ல, ஸோ கத்தி தேவைப்படும். நெக்ஸ்ட் அடுத்தது என்ன? ஒரு குவளை தேவைப்படும். ஸோ அடுத்து தேநீர் தயாரிப்பதற்கு பார்க்கலாம். ஸோ தண்ணீர், அடுத்து என்ன தேவைப்படும்? பால் தேவைப்படும். சரியா? அடுத்து என்ன படும்? இதுக்கு என்ன தேவைப்படும்? சர்க்கரை தேவைப்படும். சர்க்கரை அகெயின் தண்ணி, அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்? பால் தேவைப்படும். சரியா? இது எழுதியிருக்கோம். ஸோ அடுத்தது தேயிலை தூள் தேவைப்படும். டீ போடுறதுக்கு என்ன பண்ணணும்? தேயிலை தூள் தேவைப்படும். அடுத்தது என்ன தேவைப்படும்? அடுப்பு, நம்ம ஹீட் பண்ணுவோம். சரியா? அப்போ அடுப்பு என்ன கண்டிப்பாக டீ போட என்ன வேணும்? அடுப்பு வேணும். அப்போ டீயை நம்ம வடிகட்டுறதுக்கு வடிகட்டி வேணும். ஸோ வடிகட்டி. அடுத்துன அந்த வடிகட்டியில் கீழே என்ன வைக்கணும்? கிண்ணம் வைக்கணும். ஸோ கிண்ணம். அடுத்து என்ன தேவைப்படும்? ஒரு குவளை தேவைப்படும். ஸோ இதெல்லாம் நம்ம எழுதிட்டோம். ஓகேவா? அடுத்தது அடுப்பை பொறுத்துறதுக்கு நமக்கு என்ன தேவைப்படும்? தீப்பெட்டி தேவைப்படும். வேறு என்ன இங்கே தேவைப்படும்? அவ்வளோதான். ஸோ இப்போ நம்ம பள்ளிக்கு செல்வதற்கு நமக்கு என்னெல்லாம் தேவைப்படும் அதை தான் நம்ம இங்கே எழுத போகிறோம். ஸோ பை, ஓகேவா, உணவு தேவைப்படும். அதுக்கப்புறம் வந்து நமக்கு வேறு என்ன தேவைப்படும்? பையே, உணவு, அப்புறம் எழுதுகோல், அதுக்கப்புறம் புத்தகம். அடுத்து நம்ம சாப்பிட்றதுக்கு தின்பண்டம், ஸ்நாக்ஸ் டைமில் தின்பண்டம். வேறு என்ன தேவைப்படும்? உணவு, பை, புத்தகம், எழுதுகோல், தின்பண்டம், தண்ணீர் தேவைப்படும். கண்டிப்பாக தண்ணி எடுத்துகிட்டு போகணும்ல, ஸோ தண்ணீர். சொல்ல எழுதியிருக்கோம். நெக்ஸ்ட் அடுத்தது சுற்றுலா செல்வதற்கு. இப்போ நம்ம ஒரு சுற்றுலா போகிறோம். ஓகேவா? ஸோ அப்போ என்னெல்லாம் தேவைப்படும்னு எழுதலாம். ஸோ இப்போ இதுக்குமே நமக்கு என்ன தேவைப்படும்? பை தேவைப்படும். கண்டிப்பாக என்ன தேவைப்படும்? உடைகள் தேவைப்படும். ஓகேவா? பர்பஸை தேவைப்படும். ப்ரஷ்ஷு எல்லாம் எடுத்துகிட்டு போகணும்ல, அப்போ பல் துளக்கி தேவைப்படும். நெக்ஸ்ட்டு பெட்ஷீட்டு, போர்வை தேவைப்படும். அப்புறம் துண்டு தேவைப்படும். அதுக்கப்புறம் சீப்பு தேவைப்படும். வேறு என்ன தேவைப்படும்? தண்ணீர் தேவைப்படும். அடுத்து என்ன தேவைப்படும்? உணவு தேவைப்படும். ஓகேவா? நெக்ஸ்ட்டு தீப்பெட்டி தேவைப்படும். எப்பவுமே நம்ம என்ன பண்ணோம்? ஒரு தீப்பெட்டி வந்து வச்சுக்கணும். சரியா? தீப்பெட்டி தேவைப்படும். ஸோ இப்போ நம்ம எல்லாம் எழுதிட்டோம்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ ஸ்நாக்ஸ் எடுத்துகிட்டு போனால் ஸ்நாக்ஸ் தேவைப்படும். தின்பண்டம். ஸோ நீங்கள் என்னெல்லாம் எடுத்துகிட்டு போவீங்களோ அதெல்லாம் எழுதுங்க. சரியா? ஸோ அடுத்தது நம்ம நெக்ஸ்ட்டு பார்க்கலாம். இங்கே சொற்களை வண்ணமிட்டு எடுத்து எழுதுக. இங்கே வந்து சொற்களை எல்லாம் நம்ம கொடுத்துருக்க சொற்களை என்ன பண்ணோம்? வந்து கலர் பண்ணி எழுத சொல்லியிருக்காங்க. இங்கே வந்து குடம்க்கு கலர் பண்ணியிருக்காங்க. ஸோ இதே மாதிரி நம்ம என்ன பண்ணலாம்? இதுக்கு வந்து கலர் பண்ணலாம். இப்போது அடுத்தது குடம்க்கு அப்புறம் என்ன இருக்குது நமக்கு? பாய். ஸோ வண்ணமிட்டு பாய்னு எழுதியிருக்கோம். ஸோ அடுத்தது என்ன இருக்குது? முரம். முரம். சரியா? இங்கே இருக்குது பாய். பிக்சரை பாருங்கள். பாய் இருக்குது, இங்கே முரம் இருக்குது. அடுத்தது என்ன இருக்குது? நாற்காலி இருக்குது. அப்போ நாற்காலி பாருங்க, இங்கே தான் இருக்குது நாற்காலி. நாற்காலி.
ஸோ நாற்காலி. அடுத்தது இங்கே என்ன இருக்குது? தெருவிளக்கு. தே ரு வி ல இக்கு. தெருவிளக்கு. தெரு விளக்கு. அடுத்தது என்ன இருக்கு? போர்வை. போ இர் வை. போர்வை. அடுத்தது இங்க என்ன இருக்கு? தலையணை. த லை ய நை. தலையணை. தலையணை. நெக்ஸ்ட் அடுத்தது கதவு. க த வு. கதவு. அடுத்தது வேற என்ன இருக்கு? தொலைக்காட்சி. தோ லை இக் கா இச்சி. தொலைக்காட்சி. நெக்ஸ்ட் அடுத்தது வீடு. வீடு. நெக்ஸ்ட் அடுத்தது விசிறி. மின் விசிறி. மீ இன். மின் விசிறினா ஃபேனு. மின் வி சி ரி. மின் விசிறி. அடுத்து என்ன இருக்கு? பூட்டு. பூ இட்டு. பூட்டு. போயிட்டு. பூட்டு. ஓகேவா? இப்போ எல்லாமே நம்ம எழுதிட்டோம். அடுத்தது தொடருக்கு ஏற்ப சொல்லை மாற்றி எழுதுக. ஸோ இந்த தொடருக்கு ஏற்ற மாதிரி சொல்ல மாற்றி எழுத சொல்லியிருக்காங்க. இங்கே இ அப்படிங்கிற லெட்டரை மட்டும் மாற்றிருக்காங்க. பூன்னு வருது. அப்போ இங்கே சேவை மட்டும் மாற்ற சொல்கிறாங்க. நான் செங்கல் உண்டேன்னா வரும்? செங்கல் வராது, பொங்கல் தான் வரும். ஸோ அப்போ இந்த லெட்டரை மட்டும் மாற்றுங்க. நான் பொங்கல். போ. நல்லா தெளிவாக பாருங்கள். போ இங் கையில். நான் பொங்கல். இடம் இல்லை, அதனால் இங்கே எழுதுறேன். உண்டேன். நெக்ஸ்ட் அடுத்தது என் வட்டம் பறந்தது இல்லை, என் பட்டம் பறந்தது. ஸோ இந்த இடத்துல என்ன வரும்? என் பட்டம் பறந்தது. நெக்ஸ்ட் ஆற்றில் தேன் துள்ளியது. தேனா வரும்? மீன் வரும். ஆற்றில் மீன். மீன் துள்ளியது. தாழை இலையில் சாப்பிட்டேன். தாழை இல்லை, வாழை. வாழை இலையில் சாப்பிட்டேன். ஓகே. ஸோ அடுத்தது தொடர் அமைத்து எழுதுக. இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணோம்? ஒரு தொடரை அமைத்து எழுதணுமா? சரியா? இப்போ இங்கே என்ன கொடுத்துருக்காங்க? நண்பர்கள் பந்து விளையாடினர். இங்கே யானை கரும்பு தின்கிறது அப்படி எழுதணும். ஓகேவா? ஸோ இப்போ என்ன எழுதலாம்? யானை கரும்பு தின்கிறது. ஸோ அதே மாதிரி இங்கே அணில் மரம் ஏறுகிறது. அணில் மரம் ஏறுகிறது. நெக்ஸ்ட் பாப்பா ஊஞ்சல் ஆடுகிறாள். இல்லை குழந்தை ஊஞ்சல் ஆடுகிறாள், அப்படி ஏதாவது. பாப்பா இல்லை சிறுமி, அந்த மாதிரி. பாப்பா சிறுமி கூட எழுதிக்கோங்க நீங்கள். சிறுமி. சிறுமி ஊஞ்சல் ஆடுகிறாள். ஓகே. நெக்ஸ்ட் அடுத்தது வானத்தில் டேஷ் பறக்கின்றன. வானத்தில் என்ன பறக்கிறது? கிளி. கிளின்னு மட்டும் எழுதக்கூடாது, கிளிகள். கிளிகள். வானத்தில் கிளிகள் பறக்கின்றன. தேன் கூட்டில் இருந்து என்ன வருது? தேனீக்கள். ஸோ தே நீ இக்கையில் தேனீக்கள். புல்தரையில் டேஷ் நடந்து வருகிறது. புல்தரையில் என்ன வருது?
அப்படின்னு பார்க்கலாம். புல்தரையில் நீங்கள் இந்த இடத்துல கன்றுக்குட்டி எழுதலாம். இது பெருசாக இருந்தால் நம்ம பசுன்னு எழுதலாம். சின்னதாக இருக்கிறதுனால கன்றுக்குட்டி தான் எழுதணும். சரியா? சின்ன மாடு தானே, அதனால கன்றுக்குட்டி. கன்று, கன்று பக்கத்தில் இக்கு கண்டிப்பாக போகணும். கன்றுக்குட்டி. ஓகே, கன்றுக்குட்டி. பூவில் டேஷ் அமர்ந்துள்ளது. பூவில் என்ன அமர்ந்திருக்குது இந்த இடத்துல? பொன்வண்டு. போ இன் வ இண்டு, பொன்வண்டு. நெக்ஸ்ட் அடுத்தது, அடிக்கடி வாங்க. கதிரின் பாட்டி தாத்தா உறவினர்களை அழைத்தனர். பாட்டியும் தாத்தாவும் என்ன பண்ணுறாங்க? உறவினர்கள், ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் என்ன பண்ணிக்கிறாங்க? ஃப்ரெண்ட்ஸ் இல்லை, ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாம் வந்து கூப்பிடுறாங்களாம். திருவிழாவுக்கு வாங்க அப்படின்னு ஃபோன் பண்ணி என்ன பண்ணுறாங்க? கூப்பிட்றாங்க. அனைவரையும் பார்க்கலாம் வாங்க அப்படின்னு பாட்டியும் சொல்கிறாங்க. சித்தப்பா சித்தி வந்து விட்டார்கள் அப்பா, சித்தம்மோ சித்தி வந்துட்டாங்க அப்படின்னு. வா தம்பி, வா கவிதா அப்படின்னு சொல்லிட்டு அப்பா கூப்பிடுறாரு. உனது அக்கா வந்தாரே எங்க? உன்னோட அக்கா வந்தாங்களே எங்க அப்படின்னு தெரியலையே அப்படின்னு சொல்கிறாங்க. பெரியம்மா தோட்டத்தில் தான் இருக்கிறார் அம்மா, பெரியம்மா வந்து தோட்டத்தில் தான் இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க அந்த பையன். அப்போ வணக்கம் வாங்க, அப்பா அம்மா வாங்க. ஸோ இவங்களோட அப்பா அம்மா போல். ஸோ இவங்க வந்து இது மருமகள், இவங்களுடைய மருமகள். ஓகேவா? ஸோ இவங்களோட மருமகள் இது. ஸோ இது இவங்களோட அப்பா அம்மா. இப்போ இது இவங்களோட பையன் தான் இது. ஸோ அப்படி புரிஞ்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு, அப்பா அம்மா வாங்க, வணக்கம் வாங்கன்னு அவங்க கூப்பிட்றாங்க. இவங்களும் வணக்கம் சொல்கிறாங்க. அண்ணா, இதை உங்களுக்காக வாங்கி வந்தேன், நான் இதை உங்களுக்காக வாங்கிட்டு வந்தேன் அண்ணான்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறா? இது தங்கச்சி போல். ஸோ தங்கச்சி வந்து கொடுக்குறா. மலர் மிக்க மகிழ்ச்சி அப்படின்னு அண்ணன் சொல்கிறாரு. நன்றி அத்தை, அப்பாவுக்கு பரிசா அத்தைன்னு கூப்பிடும்போதே என்ன தெரியுது? இது அப்பாவோட தங்கச்சி, கூட பிறந்த தங்கச்சி தான். ஸோ வந்திருக்காங்க போல், அவங்க பரிசு கொடுத்துருக்காங்க, ரொம்ப தேங்க்ஸ்ன்னு சொல்கிறாங்க. நன்றாக சாப்பிடுங்க, எல்லாரும் நல்லா சாப்பிட சொல்கிறாங்க. ஒளிப்படம் எடுக்கலாம், ஒளிப்படம்னா ஃபோட்டோஸ் எடுக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இப்போ எல்லோரும் நின்று இந்த இடத்துல ஒளிப்படம் எடுக்கிறாங்க. நெக்ஸ்ட்டு, கதிருக்கு என்ன உறவு எழுதுக. ஸோ கதிருக்கு என்ன உறவு எல்லாரும் அப்படின்றத தான் நம்ம இந்த இடத்துல என்ன பண்ண போகிறோம்? எழுத போகிறோம். இடத்துல அம்மாவின் அக்கா கொடுத்துருக்காங்க. அம்மாவோட அக்கா நமக்கு யாரு? பெரியம்மா. யாரு? பெரியம்மா. ஓகேவா? ஸோ அடுத்தது, அம்மாவின் அம்மா. அம்மாவோட அம்மா நமக்கு யாரு? அம்மாவின் அம்மா பாட்டி. ஓகேவா? ஸோ அடுத்தது, அப்பாவோட தம்பி. அப்பாவோட தம்பி நமக்கு யாரு? சித்தப்பா. ஓகே, அம்மாவின் தங்கை வந்து நமக்கு சித்தி. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு, அப்பாவின் தங்கை. அப்பாவோட தங்கை யார் நமக்கு? அப்பாவின் தங்கை நமக்கு அத்தை. சரியா? இப்போ எல்லாம் நம்ம எழுதிட்டோம். நெக்ஸ்ட்டு, கதையை வரிசைப்படுத்தி எழுதுக. இங்கே ஒரு கதை கொடுத்துருக்காங்க, இதை நம்ம என்ன பண்ணணும்? வரிசைப்படுத்தி எழுதணுமா. சரியா? ஒரு நாள் பனி அதிகமாக இருந்தது. இதுதான் ஃபஸ்ட்டு கொடுத்துருக்காங்க. ஒரு நாள் பனி அதிகமாக இருந்தது. இங்கே மற்றதெல்லாம் படிக்கலாம். குருவி பருத்தி செடியிடம் பஞ்சு கேட்டது. குருவி குஞ்சுகள் குளிரில் நடுங்கின. குஞ்சுகள் மகிழ்ந்து தூங்கின. குருவி மெத்தை செய்தது. பருத்தி செடி பஞ்சு தந்தது. ஸோ இதெல்லாம் நம்ம ஆர்டராக எழுதணும் அந்த கதையை. ஒரு நாள் பனி அதிகமாக இருந்தது. அப்போ என்ன ஆச்சு? குருவி குஞ்சுகள் குளிரில் நடுங்கின. அதுதானே நெக்ஸ்ட்டு வரும். ஸோ இது தானே ரெண்டாவதாக வரும். ஓகே, ஸோ அடுத்து இது ஃபஸ்ட்டு கொடுத்துருக்காங்க, அப்போ இது ரெண்டாவது. ஒரு நாள் பனி அதிகமாக இருந்தது. குருவி குஞ்சுகள் குளிரில் நடுங்கின. அடுத்து என்ன வரும்? அதனால குளிரில் நடுங்கினால குருவி வந்து என்ன போய் கேட்குது? பருத்தி செடியிட பஞ்சு கேட்குது. ஸோ அப்போ மூணாவது என்ன வரும்? குருவி பருத்தி செடியிடம் பஞ்சு கேட்டது. சரியா? அப்போ பருத்தி செடி பஞ்சு கொடுத்துச்சான், பருத்தி செடி பஞ்சு தந்தது. அப்போ என்னாச்சு? குருவி வந்து மெத்தை செஞ்சுச்சான், அதோட குஞ்சுகளுக்காக மெத்தை செய்தது. குஞ்சுகள் மகிழ்ந்து தூங்கின. இதான் இந்த இதுதான் வரிசை. இப்போ நான் அந்த கதையை சொல்கிறேன், கிளியராக உங்களுக்கு புரியும் பாருங்க. ஒரு நாள் பனி அதிகமாக இருந்தது. குருவி குஞ்சுகள் குளிரில் நடுங்கின. குருவி பருத்தி செடியிடம் பஞ்சு கேட்டது. பருத்தி செடி பஞ்சு தந்தது. குருவி மெத்தை செய்தது. குஞ்சுகள் மகிழ்ந்து தூங்கின. ஸோ இந்த வரிசையில் நான் நம்பர் போட்டிருக்கேன்ல, ஸோ இதெல்லாம் அப்படியே இந்த இடத்துல எழுதுங்க. சரியா? ஸோ நெக்ஸ்ட் அடுத்தது இந்த இடத்துல பாருங்கள். சரி எனில் தவறு எனில்
வண்ணமிடுக. ஸோ சரின்னா நம்ம பச்சை கலரில் வண்ணமிடணுமா, தவறுனா நம்ம சிவப்பு கலரில் வண்ணமிடணுமா. பிறரை ஏளனம் கிண்டல் பண்ணலாமா, ஏளனம் செய்யலாமா அப்படின்னு கேட்குறாங்க. செய்யக்கூடாது. அப்போ என்ன பண்ண, இந்த இடத்துல சிவப்பு கலரில் நம்ம வண்ணம் தீட்டணும். தவறு என்று உணர்ந்தால் மன்னிப்பு கேட்கலாமா, தவறு என்று உணர்ந்தால் நம்ம என்ன பண்ணணும், மன்னிப்பு கேட்கணும் கண்டிப்பாக. ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணலாம், க்ரீன் கலரில் கலர் பண்ணலாம். ஸோ அடுத்தது தவறு செய்வதை சுட்டி காட்டலாமா, நீ தவறு செஞ்சிருக்க, தவறு செய்தது சுட்டி காட்டலாமா அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ தவறு செஞ்சுருக்குங்கிறது நம்ம சுட்டி காட்ட தான் வேணும், கரெக்டு தான், ஓகேவா. ஸோ நம்ம க்ரீன் கலர் வந்து கலர் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட்டு நான் கற்றவை, நீங்கள் என்னெல்லாம் கற்றுக்கிட்டீங்க இந்த பாடத்தில் அப்படின்னா, பொருள் உணர்ந்து சொற்களை படிக்க முடியும், பொருளை உணர்ந்து அந்த சொற்களை படிக்கிறதுக்கு கற்றுக்கிட்டீங்க. மொழி விளையாட்டுகளில் ஈடுபடலாம். ஸோ தமிழில் வச்சு நிறைய இந்த வண்ணத்து பூச்சி நிறைய அந்த மாதிரி கொடுத்துருந்தாங்களே, அதெல்லாம் நம்ம கண்டுபிடிச்சோம்ல. பேலன்ஸ் எக்ஸ்ட்ரா இருக்க அந்த எழுத்துக்களெல்லாம் வச்சு, மீதம் இருக்க எழுத்துக்களை வச்சு நம்ம வண்ணத்து பூச்சின்னு கண்டுபிடிச்சோம். உள்ளே நிறைய பூக்கள் பேரை ஒழிச்சு வச்சுருந்தாங்க, அதெல்லாம் நம்ம என்ன பண்ணோம், வட்டமிட்டு அதோட பேரெலாம் எடுத்து எழுதணும். அதுதான் மொழி விளையாட்டுகள். ஸோ அதில் நம்ம ஈடுபட்டோம். அதே மாதிரி உறவு முறைகளை நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். அத்தைனா யார், பெரியப்பானா யார், சித்தப்பானா யார், அந்த மாதிரி நம்ம வந்து தெரிஞ்சுக்கிட்டோம். ஸோ நெக்ஸ்ட்டு நானும் படிப்பேன் வண்ணமிடுவேன். ஸோ இங்கே வந்து படிச்சுட்டு நம்ம என்ன பண்ணலாம், கலர் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது வந்து ரொம்ப சிறப்பு கவனம் தேவைப்படும் குழந்தைகளுக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ இதை நீங்கள் படித்து பாருங்கள், ஒரு லெட்டரையும் படிச்சுட்டு அதை ஜாயின் பண்ணி படிக்கணும், சரியா. பொம்மை கடை. ஸோ சலீம் பொம்மை கடைன்னு ஒரு பொம்மை கடைக்கு இவ போகிறா. சிறுமி வாங்கி சென்ற பொருள் எது, ஸோ என்ன வாங்கிட்டு போயிருப்பா, நம்மளா வந்து ஒரு இந்த இடத்துல இதையும் கம்பேர் பண்ணுங்கள். இதில் வந்து எது காணாமல் போயிருக்கோ அதான் சிறுமி வாங்கிட்டு போயிருக்கா. ஃபஸ்ட்டு கடைக்கு போகிறா, போயிட்டு இப்போ வெளியே போகிறா. அப்போ வெளியே போகிறான்னா இந்த இடத்துல என்ன இருக்குது, இந்த இடத்துல கார் பாருங்கள், கார் இங்கே இருக்குது. ஆனால் இங்கே கார் மாறி இருக்குது, ஆனால் கார் இருக்குது, ஓகேவா. ஸோ அடுத்து இந்த பம்பரம் இங்கே கார் பக்கத்துலேயே இருக்குது பாருங்கள், பம்பரமும் காரும் இருக்குது. ஸோ அடுத்தது இந்த பொம்மையும் இருக்குது இந்த படத்தில். அடுத்து இந்த காரு இதுவும் இருக்குது. ஸோ இந்த ட்ரம்ஸு இதுவும் இருக்குது. அதுக்கப்புறம் இந்த பன்னி உண்டியல் வந்து இருக்குது. அதே மாதிரி இந்த முயல் பொம்மையும் இருக்குது, பந்தும் நம்மக்கிட்ட இருக்குது. ஸோ அடுத்தது இந்த மாதிரி அடுக்கி வைப்போம்ல, ஸோ அந்த இதையும் நம்மக்கிட்ட கலர்ஃபுல்லாக அடுக்கி வைப்போம்ல, ஸோ அதுவுமே நம்மள்ட்ட இருக்குது. இந்த தலையாட்டி பொம்மை இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் இந்த கட்டுற இந்த பிளாக்ஸ் வந்து நம்மக்கிட்ட இருக்குது, சரியா. ஸோ அடுத்து இந்த இடத்துல என்னமோ ஒரு பொருள் இருக்குது, என்ன பொருள் தெரியல, ஸோ அது இருக்குது. சரிக்கா. ஸோ இந்த இடத்துல பாருங்கள், இந்த வாத்து பொம்மை. ஸோ இந்த வாத்து பொம்மையை தான் அவள் வாங்கிட்டு போயிருக்கா. ஸோ அப்போ என் சிறுமி வாங்கிட்டு சென்ற பொருள் என்னது, வாத்து பொம்மை, ஓகேவா. ஸோ மித்த எல்லாமே அந்த கடையில் அப்படியே தான் இருக்குது. ஸோ இல்லாதது என்னது நமக்கு, வாத்து பொம்மை. ஸோ நெக்ஸ்ட்டு பூங்காவில் இல்லாத நாய்க்குட்டி எது. ஸோ இந்த பூங்காவில் இல்லாத நாய்க்குட்டி இந்த பாக்ஸ் கொடுத்துருக்காங்களா, அதுக்குள்ளே இருக்க நாய்க்குட்டி எதுன்னு கேட்குறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு நாய்க்குட்டி நமக்கு இருக்குது இங்கே. ஸோ செகண்ட் வெள்ளை நாயும் நம்மகிட்ட இருக்குது. அடுத்தது இந்த கலர் நாய் தான் நம்மகிட்ட இல்லை, நல்லா பாருங்கள், இந்த நாய் தான் நம்மக்கிட்ட இல்லை, இங்கே பூங்காவில் இல்லை. ஸோ கருப்பும் இருக்குது, அடுத்து இந்த நாய் இருக்குது. அப்போ நம்மக்கிட்ட இந்த கலர் நாய் தான் நம்மள்கிட்ட இல்லை. ஸோ அதை நம்ம வட்டமிட்டுட்டோம். நெக்ஸ்ட்டு அடுத்த வீடியோவில் கோழி தேடும் கோழி வந்து நம்ம பார்க்கலாம்.